உங்கள் சரத் மருத்துவமனை வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல். பெயின்லெஸ் டெலிவரின்னு சொல்கிறாங்களே, சுகப்பிரசவம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்களே, அது உண்மையாகவே பாசிபிளா? ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்ட் ட்ரைமிஸ்டர், தேர்ட் ட்ரைமிஸ்டர், அந்த நேரத்தில் என்ன வகையான கேர் எடுத்துக்கணும்? டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, காலில் நீர் வீக்கம், இதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ரெக்னன்சியை நம்ம அடைய முடியுமா? எந்தெந்த டைமில் என்னென்ன ஸ்கேன் எடுக்கணும், என்ன வகையான பிளட் டெஸ்ட் எடுக்கணும், நேச்சுரலாக பர்த்தை தூண்டக்கூடிய மருந்துகள், ஸோ என்ன வகையான யோகா பண்ணுனா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், நேச்சுரல் பர்த்தை எப்படி தூண்டுறதுக்கான வழிகள் என்ன, எல்லா வகைக்கும் ஒரே தீர்வு சரண்ஸ் ப்ரீநேட்டல். பயப்படவே வேண்டாம். தாய்மை வரமடி பெண்ணே. தாய்மை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அந்த தாய்மை பேரு, அந்த பேரு காலம் அப்படிங்கிறது அந்த முகத்தில் பெரிய ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணி, ஒரு கெளுத்தியை உண்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்ன வகையான கேர் எடுத்துக்கணும்? இதற்கு சரண்ஸ் ப்ரீநேட்டல் கேர் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது, எல்லா கைடும் கொடுக்குது. ஸோ இந்த 3 செக்மெண்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்ட் ட்ரைமிஸ்டர், தேர்ட் ட்ரைமிஸ்டர். இது ஒவ்வொன்றிலையும் நீங்கள் எந்த வகையான சேஞ்சஸ்க்கு வருவீங்க. அந்த நேரத்தில் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு, பைல்ஸு, ஒபிசிட்டி, காலில் நீர் வீக்கம், இதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ரெக்னன்சியை நம்ம அடைய முடியுமா? பெயின்லெஸ் டெலிவரின்னு சொல்கிறாங்களே, சுகப்பிரசவம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்களே, அது உண்மையாகவே பாசிபிளா? இதே சிஸ்டத்தை யூகேல பார்த்தீங்கன்னா இதே அலோபதிக் சிஸ்டம் தான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே 98% நார்மல் டெலிவரி. ஆனால் இங்கே 98% சி செக்ஷன் ஆயிடுது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி நம்ம நார்மல் டெலிவரியை கொண்டு வர்றது, அதுவும் பெயின்லெஸ் டெலிவரி அப்படிங்கிறது சாத்தியமானா பெயினை குறைச்சி ரொம்ப குறைவாக அளவுக்கு பெயினை கொடுத்து ஒரு டெலிவரியை பார்க்க முடியுமா? உடனே நம்ம அடுத்த ஹெல்த்தியாக ஒரு நிலைமைக்கு வர முடியும். அந்த காலத்தில் எப்படி வந்தாங்க? 5 நாள் எடுத்து நெல் குத்திட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழலுக்கு வர முடியுமாங்கிறது தான் இந்த ப்ரீநேட்டல் கேர். இதில் ரொம்ப முக்கியம், ஒன்ஸ் நீங்கள் கன்சீவ் ஆனதுமே எந்தெந்த டைமில் என்னென்ன ஸ்கேன் எடுக்கணும், என்ன வகையான பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி இந்த பூபகம், இந்த பெல்விக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் ஃப்ளெக்சிபிளாக மாறுறதுக்கான சில மருந்துகள், நேச்சுரலாக பர்த்தை தூண்டக்கூடிய மருந்துகள், உங்களுக்கு எந்த விதமான மல்டிவிட்டமின் டிஃபிஷியன்ஸும் வராமல் உங்களை கடைசி வரைக்கும் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் அதிகப்படுத்தி உங்களுக்கு டயபெட்டிக், தைராய்டு போன்ற விஷயங்களை நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணி போகிற மாதிரி. ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக மல்டிவிட்டமின் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக அந்த இம்யூனைசேஷன் ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இம்யூனைசேஷன் ஷெட்யூல் கொடுத்தோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் எதுவுமே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட குழந்தை ஹெல்தி பேபியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நல்ல கடைசி வரைக்கும் என்னென்ன யோகா சொல்லிக் கொடுக்கணும், ஸோ என்ன வகையான யோகா பண்ணுனா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், ஈஸியாக நமக்கு நேச்சுரல் பர்த்தை எப்படி தூண்டுறதுக்கான வழிகள் என்ன. ஸோ அதே சமயம் அனாமலி ஸ்கேன் எடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, என்ன ஏது, அதை எப்படி ஒரு சமயம் ப்ரெக்னன்சிலேயே நம்ம எதாவது சரி பண்ண முடியுமா? எல்லா வகைக்கும் ஒரே தீர்வு சரண்ஸ் ப்ரீநேட்டல். பயப்படவே வேண்டாம். ஓகே, இதில் ஆயுஷ் இன்டெகிரேட்டர் என்ன வகையான விஷயங்களை செய்யும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த நேரத்தில் ஒரு மனநிலை, நம்ம ஒரு டிப்ரெஷன் வரலாம். அந்த நேரத்தில் நம்ம டாக்டர்ஸ் உங்களுக்கு அதற்கான மருந்துகளை கொடுத்து, எந்த பக்கவிளைவும் இல்லாத மருந்துகளை கொடுத்து உங்களை கேர் எடுத்துக்குவாங்க. ப்ராப்பர் கவுன்சிலிங் இருக்கும். அதே மாதிரி என்ன உணவுகள் சாப்பிட்டுக்கலாம், இந்த குழந்தைய நாம் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அதற்கான உணவுகள். நம்ம எப்படி தூங்கலாம், நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய டவுட்டுனா, ரைட்டில் படுத்து தூங்கலாமா, லெஃப்ட்டில் தூங்கலாமா, பர்ப்ஸ் வருது, வாந்தி வருது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இந்த மருத்துவத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆயுஷ் இன்டெகிரேட்டர். லாஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்படிங்கிற அந்த கடைசி 3 to 4 மாதம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். 6 மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கணும். அந்த நேரத்தில் ஈவன் நீங்கள் அட்மிட் கூட ஆகல, பார்க்குறக்கு ஆள் இல்லை, எனக்கு சரியாக நம்ம இது ஃபாலோ பண்ண முடியலன்னா தாராளமாக நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாம். இப்போ நிறைய அந்த காலத்தில் தன்வந்திர குளிகை சீரக கரஷாயம், சீரக அரிஷ்டம் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா பெல்விக்கை ஃப்ரீ பண்ணி விடும். ஸோ இதை நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ டாக்டரோட கேர் ஆஃப்லேயே நீங்கள் இருக்கலாம். ஏறக்குறைய ஒரு 90% நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மருத்துவத்தில் ஜாஸ்தி. எல்லாத்த விட பெயின்லெஸ் நார்மல் டெலிவரி, பெயினே இல்லாமல் இருக்காது. ஏறக்குறைய பெயினோட அளவு ஒரு 70% குறைக்கப்பட்டாவே உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், பழைய மாதிரி அவன் உடம்பு உருக்குலையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆரோக்கியம். நம்ம எந்த விதமான எனக்கு மல்டிவிட்டமின் டிஃபிஷியன்சி இல்லை, அப்போ போன தடவை வந்ததை விட இப்போ நான் நல்லா இருக்கிறேன், டெலிவரிக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு ஒரு தாயாரால் சொல்ல முடியுமா? சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கண்டிப்பாக இந்த ப்ரீநேட்டல் கேரில் நடக்கும். ஸோ நிறையா நேச்சுரல் டெலிவரி தூண்டி விடக்கூடிய மருந்துகள், உணவு முறைகள், யோகா, அதுக்கான மூச்சு பயிற்சி, இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த ப்ரீநேட்டல் இருக்குது. இது அனைத்தும் சார்ந்தது தான் தாய்மை வரமடி பெண்ணே, சரண்ஸ் ஆயுஷ் கேர் அண்ட் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்.